நாமத்தை உயர்த்தி பாடுங்கள். Come on, put your hand together. It's a beautiful song. ஆண்டவரே, உங்க சிலுவைதான் என் மேன்மை. அல்லவா? Beautiful. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. Come on. உந்தன் சிலுவையின் மேன்மை. One more time. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. சொல்லமா? உந்தன் சிலுவையின் மேன்மை. ஓ சுந்தரமிகு இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், சுந்தரமிகு இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. பாடுங்க. உந்தன் சிலுவையின் மேன்மை. கைகளை தட்டி. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. கரங்களை தட்டி பாடுவோம். உந்தன் சிலுவை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அறிக்கைப்படுங்க. வாய் தருது. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. சொல்லுவோம். உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றப்பட்டாம் ஜீவநதியாம், குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றப்பட்டாம் ஜீவநதியாம், துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, தூய்மை அடைந்து மேன்மையாகிறேன், தூய்மை அடைந்து மேன்மையாகிறேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா. கொண்டாடுங்க. சிலுவையின் மேன்மை. எத்தனை சொல்லுவீங்க? உங்க சிலுவைதான் என் மேன்மை. கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. செந்நீர் வீழா கை காலில் நின்று சிந்துதோ தூயரோடன்பு, செந்நீர் வீழா கை காலில் நின்று சிந்துதோ தூயரோடன்பு, மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி, என்னாலிலுமே எங்கும் காணே. பாடுங்க. என்னாலிலுமே எங்கும் காணே. விந்தை கிறிஸ்தே சுராஜா. எத்தனை பேருக்கு உங்க சிலுவையின் மேன்மை சொல்ல முடியும்? ஓ உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீழாய். சொல்லுங்க. என்ன காணிக்கை ஈந்திடுவேன், எந்த அருள் பொருள் ஈடாகும், எந்த அருள் பொருள் ஈடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. சொல்லுவோம். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. Come on. ஓ உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட திரண்ட ஆஸ்தி, செல்வாக்குகள் இருப்பினும். சொல்லுங்க. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, பார்த்த எத்தனை குருசை நோக்கி பார்த்த
One more time. குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் ஆமென். உரிய பெருமைகள் இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை சப பாடட்டும். உங்க சிலுவதாய மேன்மை மேன்மை பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. ஓ பாவங்கள் போக்கவே சாபங்கள் பூலோகம் வந்தாரையா. ஓ ஓ ஓ மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே நல்ல முழுமையோடு எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவே உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவே உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கலையே வைரத்தை கேட்கவே உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கலையே ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவே உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க தேடி வந்தாரையா. ஓ எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் ஓ அவர் என்னை மறக்க மாட்டார். நண்பர் என்னை மறந்தாலும் உற்றார் என்னை மறந்தார் அவர் என்னை மறக்க மாட்டார். கரம்பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல். சொல்லலாமா? கரம்பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல். என்னுடைய இயேசு எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. சொல்லிருங்க, நான் தேடி போகல, சிலுவை என்னை தேடி வந்தது. நான் தேடி போகவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேடி சொல்லுங்க. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் ஆமாப்பா எந்தன் இயேசுவே. ஒரு கைத்தட்ட ஆண்டவர் கொடுக்கலாமா?
சந்தோஷமான நாளா, ஆசீர்வாதமான நாளா கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆமென். வேதத்தில் ஒரு பகுதியை நீங்களும் நானும் வாசிக்க போகிறோம். இன்றைக்கு சிலுவையிலே ஆண்டவர் மொழிந்த 7 வார்த்தைகளை எவ்விதமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வித்தியாசமாக இன்றைக்கு நாம் சில தியானங்களை குறித்து வாசித்து குறித்த நேரத்தில் முடித்து விடுவேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Gospel, book of Mark, chapter 15. 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்க நாம் கேட்க போகிறோம். மார்க் 15:15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கினான், இயேசுவையோ சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கவனிங்கள், ஆண்டவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளை, பாடுபட்ட நாளை பெரிய வெள்ளிக்கிழமை என்றும், குட் ஃப்ரைடே சர்வீஸ் என்றும், நல்ல வெள்ளி என்றும், புனித வெள்ளி என்றும் நீங்களும் நானும் பல விதத்திலே அழைக்கிறதை பார்க்கிறோம். ஹலோ, இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். இதை கிறிஸ்தவர்களாகிய உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தீவிரமாக கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். ரோமன் காத்தலிக்கா இருந்தாலும் சரி, புரொட்டஸ்டா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், லுத்தரனாக இருந்தாலும் சரி, பெண்டிகாஸ்டா இருந்தாலும் சரி, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற ஒரு நாள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எல்லாரும் ஓரளவு கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் கோயிலுக்கு, சர்ச்சுக்கு போவாங்க. அந்த சர்ச்சுக்கு போய் கொஞ்சம் பேர் உள்ள இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வெளியில இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, பெண்டிகா சபையில் அது நடப்பதில்லை. அநேக திருச்சபைகளிலே, நான் இருந்த திருச்சபையிலே, நான் இருந்த நாட்களிலே பாதி பேர் உள்ள இருப்பாங்க, பாதி பேர் வெளியே இருப்பாங்க. பாதி பேர் உலகத்து காரியத்தை வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பான், உள்ள உட்காந்துருக்கான் பாதி பேர் தூங்கிட்டு இருப்பான். தோத்திரம். ரலையிலே சொல்லுங்க. முதல் வார்த்தை சொயின்னு போயிடுவான் கீழே. 7வது வார்த்தை முடியும் போது தட்டி எழுப்புவான் பக்கத்துல. வார்த்தை முடிஞ்சிருச்சு, போலாமா வீட்டுக்கு அப்படிமா. ராமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் அப்படி தூங்குற மாதிரி தெரிஞ்சுனா, ஏன்னா உச்சி வேலை, ரொம்ப வெயில் ஜாஸ்தி அப்படின்னு இருந்துச்சுன்னா லைட்டை அப்படி தொடுங்க, என்ன லைட்டை தொட்டு முழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அந்த மாதிரி தெரியல, யாருக்கும் தூங்க மூஞ்சி தெரியல. தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சே, அப்ப ஆண்டவர் இந்த சிலுவையை சுமந்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு பிலாத்துவும் ஒரு காரணம். ஏன் பிலாத்துவ காரணம் சொல்றேன்னா, பிலாத்து அன்னோயிங்லி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கல. அவன் யூதருக்கு பயந்ததினாலும் பிரியப்படுத்த மனதுள்ளவனாலும் இயேசுவை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இந்த 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் பாடுகளையும் மரணத்தையும் அவர் பாடுகளுக்கும் மரணத்துக்கும் அவரை ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையை சுமக்க செய்து கொல்கதாவுக்கு கொண்டு போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த கொல்கதாவுக்கு இன்னொரு பேர் கபாலஸ்தலம் என்று அர்த்தமாம். கபாலஸ்தலம் என்றால் அது மண்டை ஓடு என்று அர்த்தம். இயேசுவை சிரித்த அந்த அடிக்கப்பட்ட அந்த மலையை தூரத்திலிருந்து பார்த்தா ஒரு மண்டை ஓடு போல தெரியுமா. 2 கண்ணு பொந்து தெரியும், வாய் கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி தெரியும். அதனாலதான் அந்த இடத்துக்கு பேர் கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த சிலுவையை சுமந்ததுல, ஏன் இந்த சிலுவையை ஆண்டவர் சுமந்தார்? கடந்த 21 நாள் அந்த ஜெபத்துல முதல் 7 நாள், 2வது 7 நாட்கள் why Jesus carried the cross லைப்ல நான் எடுத்தேன். அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்றேன், பிறகு நான் உள்ள போய் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதல்ல அந்த சிலுவை எதற்காக எழுதுறவங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு பதிலாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு பதிலாக இயேசு சிலுவையை சுமந்தார். அப்படின்னா நான் சுமக்க வேண்டிய சிலுவையை, நான் போக வேண்டிய இடத்துக்கு பதிலாக இயேசு எனக்காக போனார். அப்ப சப்ஸ்டிடியூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், எனக்கு பதிலாக. 2வது, பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு சிலுவைக்கு போனார். ஸ்தோத்திரம். காம்பன்சேஷன். தேவனுக்கு மகிமை. எனக்கு பதிலாக ஒருவர் பரிகாரமாய் செலுத்தப்படுவதற்கு இயேசு சிலுவைக்கு போனார். 3வது, தேவ கோபத்தை தணிப்பதற்காக போனார். சிலுவை வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில தேவனுடைய கோபம் குறைஞ்சது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லு, மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். அப்ப சத்துருவாய் இருந்த நம்ம மேல தேவனுக்கு கோபம். பாவம் யார் மேல இருக்குதோ, பாவம் யார் செய்யறானோ அவனுக்கு தேவனுடைய கோபம் வரும்.
இந்த தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய கோபத்தை குறைப்பதற்காக இயேசு சிலுவைக்கு போனார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சிலுவை வந்த பிறகுதான் பிதாவுக்கும் எனக்கும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய ஒப்புரவாகுதல் கிடைச்சது. ஸ்தோத்திரம். ரெக்கன்சிலியேஷன். தேவனுக்கு மகிமை. ஒப்புரவாக்கப்பட்டோம். அதுவரைக்கும் பரலோகத்துக்கு நமக்கு ஒரு பெரிய தூரம் இடைவெளி இருந்தது. இந்த சிலுவை வைக்கப்பட்ட போதுதான், வந்த போதுதான் இயேசு மனுஷனையும் பிதாவையும் ஒப்புரவாக்கினார், சமாதானமாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஐந்தாவது, இந்த சிலுவை எனக்கு என்ன செய்தது? ரிடம்ஷன், மீட்டுக் கொள்ளுதல். ஆண்டவராக இயேசு சிலுவைக்கு போன பிறகுதான் நான் மீட்கப்பட்டவனாய் மாறினேன். என் பாவத்தில் சாக வேண்டிய நானு, எனக்காக ஒருத்தர் பலியானனால அவர் என்னை மீட்டுக் கொண்டார். ஆறாவது, நீதிமானாய் மாற்றினார். righteous man, justification. தேவனுக்கு மகிமை. என் வாழ்க்கையில நீதியே கிடையாது, ஆனா இயேசு எனக்காய் சிலுவையில போன போதுதான் எனக்கு அவர் நீதியாக்கப்பட்டார். கடைசியா ஏழாவது, ஹல்லேலூயா, அடாப்ஷன். அப்படின்னா என்னை அவர் பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆமா, சிலுவை வரலன்னா பிதாவாகிய தேவனுக்கு நான் பிள்ளையா மாறி இருக்க முடியாது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப இந்த சிலுவை என் வாழ்க்கையில வந்து விட்டது. இந்த சிலுவை எனக்குள் என்ன மாற்றங்களை கொண்டு வருகிறது? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே ஆமென், சிலுவை என் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை உண்டாக்குகிறது? சிலுவை மாற்றுமா அல்லது சிலுவையை மாற்றவா? இன்னைக்கு செய்தி அதுதான். சொல்லுங்க பாப்பா. என்னது? சிலுவை மாற்றுமா அல்லது சிலுவையை மாற்றவா? இந்த சிலுவை ஒன்று என்னை மாற்றும், இல்லாவிட்டால் நான் அந்த சிலுவையை மாற்றி விடுவேன். ஏன்னா சிலுவையை சுமக்க முடியல, நான் என்ன செஞ்சிருவேன்? சேஞ்ச் பண்ணிடுவேன். இல்லை, ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுறோம், முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம், காட்சிக்கு போகிறோம், ஒரு முக்கிய திருவிழாவுக்கு போகிறோம்னா ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்போம். அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கலன்னா நான் மாற்றி விடுகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில சிலுவையை சுமப்பதற்காக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை சுமக்க அழைக்கப்பட்ட இந்த அழைப்பு வேற யாருக்கும், எந்த ஜாதிக்கும், உங்க குடும்பத்தில் யாருக்கும் ஆண்டவர் கொடுக்கல. சிலுவையை சுமக்கிற பாக்கியம் இந்த 21 நாள் அதை தான் நாங்க பார்த்தோம். சிலுவை மிகப்பெரிய பாக்கியம். அந்த சிலுவை வெளிப்பட்ட போது அது எனக்குள் வெளிப்பட்டது மிகப்பெரிய பாக்கியம். அப்ப ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால், ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவை இல்லாமல் இல்லை. அப்ப சிலுவை என் வாழ்க்கையில கொடுக்கப்பட்டால் அந்த சிலுவையை நான் சுமக்கத்தான் வேணும். ஆளாளுக்கு ஒரு சிலுவை. என் சிலுவையை தூக்கி உங்க மேல வைக்க மாட்டார். ஏன்னா என் சிலுவை கொஞ்சம் பாரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பாரம். சிலுவை என்ன? பாடுகள். சிலுவை என்ன? வேதனை. சிலுவை என்ன? பிரச்சனை. என்ன பாச சிலுவை சிலுவைங்கிறார்? சிலுவைனா வேதனை, பிரச்சனை, பாடு. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, ஸ்தோத்திரம். ஆனா உலக மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கும் இருக்குது. ஆனா ஒன்று, அந்த சிலுவையை என்மேல் வைத்தவர் தேவன், அவர்களுக்கு அந்த சிலுவையை வச்சது உலகம். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சில நேரத்தில் அந்த சிலுவையை சுமக்க முடியாம ஒரு மனிதன் ஓடி போய் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, சிலுவை ஒன்று உங்களை மாற்றணும், இல்லைன்னா நீங்க சிலுவையை மாத்திடுவீங்க. இந்த சிலுவை வேண்டாம்ப்பா, ரொம்ப பாரமா இருக்குப்பா. சிலருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்குவாங்க. இல்ல, சா, அவனுடைய லைஃப் பார்ப்பா, எப்படி இருக்கு பார்ப்பா. ஹலோ, ஒரு வண்டிக்கு 2 வண்டி வச்சிருக்காங்கப்பா, அவன் வீடு இருக்குப்பா, பயங்கரமா நிறைய காசு இருக்கும் போலப்பா. நான் சொல்றேன், அவனுக்கு அதிகமான பாடு இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க அடுத்தவங்களை பார்த்து ரொம்ப ஏங்குறோம், பெரிய பெரிய பணக்காரனை பார்த்து ஏங்குறோம். அந்த மனுஷன் போய் கேட்டு பாருங்க, அவன் கடந்து வந்த பாதை மகா பயங்கரமா இருக்கும். அப்ப சிலுவையை சுமக்காமல் எந்த மனிதனும் மேலே வந்து விடுவதில்லை. அண்ணா சொன்னார்ல, சகல நாவுகளும் அறிக்கை செய்யும், சகல முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்தார். அது எப்ப? when he carried the cross. அவர் ஒரு பெரிய சிலுவையை சுமந்து முடித்த பிறகுதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்னைக்கு சிலுவை உங்களை மாற்றுவதற்கு அனுமதிப்பீர்களா அல்லது சிலுவையை நீங்கள் மாற்றப் போகிறீர்களா? அடுத்தவங்க சிலுவையை நீங்க சுமக்க முடியாது. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேம் வீதிகளில் போறாரு. யோசேப்பு, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்ற ஒரு மனிதன் வருகிறான். அவன் வாட்ட சட்டமா இருந்தான், இயேசுவை போல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால எப்பா, இந்த மனுஷன் கீழே விழுந்துட்டாருப்பா, இந்தா நீ கொஞ்சம் நேரம் சுமந்துக்கொள். அவன் பாருங்க, ஓடல, சுமக்க ட்ரை பண்றான். ஆனா ஒரு நிமிஷம் கூட இல்ல,
அந்த சிலுவையை அவனால சுமக்க முடியல. ஆமென். ஏன்னா இயேசுவுடைய சிலுவையை இயேசு தான் சுமக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையை நீங்க தான் சுமக்க முடியுமே தவிர அடுத்த குடும்பத்தால சுமக்க முடியாது. நீங்க ஏன் சிலுவையை சுமக்கணும்னு நினைச்சா உங்களால முடியாது. ஒரு சிலுவையை ஆளை பார்த்து தான் அவர் கொடுப்பார். இவனால சுமக்க முடியுமா, இந்த தேவ பிள்ளையால் இந்த பாடுகளை சுமக்க முடியுமா? ஸ்தோத்திரம். நீங்க மறுதலிச்சுட்டு ஓடுற ஒரு ஆளா இருந்தா ஆண்டவர் உங்க மேல அவ்வளவு பெரிய சிலுவையை வைக்க மாட்டாரு. ஆமென். அப்ப ஆளை பார்த்து தான், உங்க தகுதியை பார்த்து தான், உங்களுடைய பலத்தை பார்த்து தான், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்து தான் தேவன் உங்க மேல ஒரு சிலுவையை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அப்ப இந்த சிலுவை எனக்குள் வந்த பிறகு 7 காரியத்தை மாற்றுகிறது. மாற்று இருக்கணும். சிலுவை வந்தவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. சிலுவையை சுமந்துட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் சிலுவையை சுமக்கிறேன்றீங்க? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். என் பிரசங்கம் உங்களுக்கு இன்னும் புரியல. அதனால தான் நீங்க இன்னும் எனக்கெல்லாம் ஒரு சிலுவை இல்லை பாஸ்டர், எல்லாருக்கும் சிலுவை இருக்குது. அல்லேலூயா. நீங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ, விரும்புறீங்களோ விரும்பலையோ, ஆண்டவர் சிலுவையை எடுத்துக்கிட்டு தான் பின்னாடி வரணும்னாரு. சிலுவையை சுமக்காதவன் சீஷனா இருக்க முடியாது. அப்ப உங்க மேல சிலுவை இருக்கா இல்லையா? தேவப்படுறீங்களே, இருக்கா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே, வாயை திறந்து. இருக்கா இல்லையா? இருக்கு. ஆண்டவர் வச்சிட்டாரு உங்க மேல. அந்த சிலுவையை உங்களுக்கே தெரியாம சுமக்குறீங்க. அந்த சிலுவை என்ன? பாடுகள், வேதனை, பிரச்சனை, நான் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனை, என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, என்னை சுத்தி இருக்க பிரச்சனை, இதுதான் சிலுவை. சிலுவைனா அப்படியே நேரா கொண்டு வந்து 50 கிலோ கிராஸை உங்க மேல வச்சு, அதாவது 1 மணி நேரம் சுமந்துட்டு போயிடலாம். நீ ஒருத்தன் சொன்னா, இயேசுவாது 50 கிலோ சிலுவையை 3 மணி நேரம் சுமந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. நான் என் வாழ்க்கையில் 50 வயசு வரைக்கும் சுமந்துக்கிட்டே இருக்கிறேன். இல்ல உண்மைதானே? சிந்திக்கக்கூடிய காரியம் தானே? அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவையை கொடுக்கிற. இது எப்ப பாஸ்டர் முடியும்? நீங்க எப்ப இந்த சிலுவை வேணான்றீங்களோ, தோத்திரம். ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்கப்பான்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அன்னைக்கு தான் இந்த சிலுவை போகும் உங்களை விட்டு. அது வரைக்கும் இந்த பூமியில நீங்க இருக்கிற வரைக்கும் சிலுவை இருந்து கொண்டு, ஏதோ ஒரு சிலுவை அனுதினமும், அது ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னாரு, அனுதினமும் உங்கள் சிலுவை. அப்ப ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சிலுவை. நேற்று இருந்த சிலுவை இன்னைக்கு, நாளைக்கு இன்னைக்கு இருந்த சிலுவை. நான் வேலைக்கு போறீங்க, சந்தோஷமா தான் போவீங்க. அங்க ஒருத்தன் சிங்கம் மாதிரி உட்காந்துருப்பான், பிடிச்சி கடி 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 கட்டின்னு உங்களை கடிப்பான். அன்னைக்கு ஒரு கொஞ்சம் அகோரமான சிலுவை இல்ல? நீங்க பொல்லாம் முடிச்சுட்டு அவனை திருப்திப்படுத்திட்டு வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வந்து அங்க ஒரு சிங்கம், அங்க ஒரு சிலுவை அப்படின்னு, அந்த சிலுவை பயங்கரமான சிலுவை. இது என்னடா இப்பதான் அவன் சிலுவையை சமாளிச்சு, இதுதான் சிலுவைன்னு தெரியல உங்களுக்கு. இது எல்லாமே சிலுவை தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. அடுத்த நாள் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா வரீங்க, அது லகுவான சிலுவை. அண்ணன் சொன்னல, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். அது அவர் கொடுக்கிற சிலுவை. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற சிலுவையை ஒரு தேவ பிள்ளை வேணான்னு சொல்லக்கூடாது. ஒரு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கொடுத்த சிலுவைய சொல்லுங்க, நீங்க கொடுத்த சிலுவைய நான் ஒரு நாளும் வேணான்னு சொல்லவே மாட்டேன். அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஐயா நீங்க சொல்றதுக்கு தைரியப்படலன்னா, ஐயோ எனக்கு சிலுவையெல்லாம் வேணாம் பாசன்னா அகோரமான சிலுவை வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற சிலுவையை நீங்க ஒழுங்கா ஏற்றுக்கொண்டா சந்தோஷமா லகுவா பாடுகளை இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவரே பலன் தருவார். கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். இதையெல்லாம் சுமப்பதற்கு அவரே உங்களை தகுதிப்படுத்துவார். அப்ப நான் சொன்ன செய்தியினுடைய தலைப்பு, சிலுவையை மாற்றுமா அல்லது சிலுவையை மாற்றவா? அப்ப ஆண்டவர் சிலுவையை வைத்த நாளிலிருந்து, இப்ப உங்க விசுவாச வாழ்க்கை 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம், 25 வருஷமா இருக்கலாம். நான் கணக்கு போட்டா இந்த வருஷத்தோட 30வது வருஷம். தோத்திரம். அதுக்கு முன்னாடி 20 வருஷம் நான் கிறிஸ்தவனா வாழ்ந்திருக்கேன். ஆனா சிலுவையை சுமக்காத கிறிஸ்தவன். ஆனா இந்த 30 வருஷமா நான் சிலுவையை சுமக்கிறேன். நான் திரும்பி பார்க்கிறேன், என் சிலுவை எனக்கு பாரமா இருக்கவே இல்லை, அது என்னை சரிப்படுத்தியது. சிலுவை எதுக்காக ஆண்டவர் கொடுக்கிறாரு? உங்களை சரிப்படுத்துறதுக்கு. சரிப்படுத்தப்படாத இடங்களில் எல்லாம் உங்களை சரியாக்குவதற்கு. அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு வச்சு ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம். இந்த 20 வருஷம் இந்த சிலுவை உங்களை எப்படி மாற்றி இருக்கிறது? மாட்டுச்சா? மாத்துச்சா இல்லையா? தலையை கூட ஆட்ட மாட்டீங்க, மாத்தவே இல்லை. அல்லேலூயா. ஆமா, கண்ணை வச்சு உருட்டி உருட்டி நீ பாக்குறீங்க, உங்களை மாத்தவே இல்லை. ஒரு ஸ்மைலா அது சிரிச்சுக்கிட்டே ஆமா பாஸ்டர் அப்படின்னா அப்பதான் நீங்க என்னோட சேர்ந்து வரீங்கன்னு அர்த்தம். வராமேன்னு சொல்லுங்க. சிலுவை மாத்துச்சா இல்லையா?
பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு சிலுவை மாத்துச்சா இல்லையான்னு கேளுங்க. மாத்துச்சா சிஸ்டர், மாத்துச்சா பிரதர்? ஹல்லேலூயா. மாத்துச்சா இல்லையா? பக்கத்துல பார்க்கவே இல்லை, பக்கத்துல பார்த்து சிரிங்க, அவங்களோட பேசுங்க. உங்களை தான் சொல்றேன், பக்கத்துல பாருங்க திரும்பி. தேவனுக்கு மகிமை. இப்ப தூக்கம்லாம் போயிடுச்சு பத்தீங்களா? தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப சிலுவை கட்டாயம் ஒரு மனிதனை என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்னா அது மாற்றுகிற சிலுவை, ஒரு மனிதனை முற்றிலுமாக. அப்ப பைபிள் சொல்லுதுல்ல, ஸ்தோத்திரம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கொட்டாய் விடாமல் ஹல்லேலூயா புது சிருஷ்டியாய் இருப்பான். ஹல்லேலூயா. பிரசங்க கலையில இது ஒரு கலை. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரு? அவன் பழையவன் அல்ல, அவன். இது எப்படி நடந்துச்சு? இது எப்படி நடந்துச்சு? ஒருவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இந்த புது சிருஷ்டி இது நம்ம யாரு? நம்ம பழைய சிருஷ்டி, பழைய ஆளு. ஸ்தோத்திரம். ஒட்டுமொத்தமா கெட்டுப்போன மனிதன். அதெல்லாம் பைபிள் சொல்லுது, கெட்டுப்போன பழைய மனிதனை களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப சிலுவை எனக்குள் வந்தபோது என் பழசெல்லாம் மாத்துச்சு. மாத்தி இருக்கணும். மாத்தினவங்க தான் கை வலிச்சாலும் ஆமேன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. சிலுவை உங்களை மாற்றி இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆராதிக்கும் போது முழங்கால் போட்டிருப்பீங்க. உங்களால போட முடியல. ஏன் தெரியுமா? சிலுவை இன்னும் உங்களை மாற்ற ஒப்பு கொடுக்கவில்லை. என்ன பாஸ்டர் முழங்கால் போடலன்னா திட்டுறீங்க? அதெல்லாம் ஒரு உணர்வுங்க. நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். தாவீது அழைக்கும் போதே ஆராதிக்கிற மனுஷன் கூப்பிடுறான், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். இந்த வயசுலயே உங்களால முழங்கால் போட முடியலன்னா எந்த வயசுல போய் நீங்க முழங்கால் போடுவீங்க? என் ஜெபத்துல 1.5 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு முழங்கால் நிப்பேன். இன்னமும் now I am 51, 51 வயதுல 30 வயதுல 30 வருஷமா என் 21வது வயதுல ஆண்டவர் என்ன பிடிச்சார். அன்னைக்கெல்லாம் 2.5 மணி நேரம் நிப்பேன், 3 மணி நேரம் கூட நிப்பேன். ஸ்தோத்திரம். இப்ப குறைஞ்சது நானே வச்சிருக்கேன் 1.5 மணி நேரம் இல்லாம முழங்கால கீழே முடக்குவதில்லை. அது எனக்குரிய தனிப்பட்ட ஒரு டெடிகேஷன், என் தனிப்பட்ட அர்ப்பணிப்பது. 2 நிமிஷம் கூட முழங்கால் நிக்க முடியாத அளவுக்கு உங்க முழங்கால முழுன்னு வச்சிருக்கீங்க. ஏன்டா முழங்கால நிக்க மாட்டேங்கிற? முழங்கால் காப்பு காய்ச்சி அசிங்கமாயிரும் பாஸ்டர். ஏய், முழங்கால் காப்பு காய்ச்சி கருப்பாயிருன்றதுக்காக ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கவே இருக்கு. சலூனு போ, அவன் தேய்ச்சி வெள்ளையெல்லாம் கருப்பாக்கிடுவான். தோத்திரம். ஒரு 300 ரூபா கொடு, எங்கெங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஜெகப்பாக்கி வெள்ளையாக்கி விட்டுருவான். இல்லையா ஒரு 10 ரூபாய்க்கு கம்பி நார் வாங்கு. அல்லேலூயா. என்னென்னத்தையோ தேய்ச்சி வெள்ளையாக்கிறீங்க பாத்திரத்தெல்லாம். எங்கெல்லாம் கருப்பு இருக்கோ முழங்கை, அந்த கை இந்த கை முழங்கால் எல்லாத்தையும் கருப்பாய் வெள்ளையாக்கிரு. தோத்திரம். ஒரு முழங்கால் நின்று தேவனை ஆராதிக்க முடியலன்னா அது என்ன ஆராதனை நான் கேட்கிறேன். அடுத்த வாரம் சபையில் ஒரு 10 உங்களுக்கு நீங்களே போடுங்க, ஒரு தடா சட்டம் போடுங்க, நின்னே ஆகணும். என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாமே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப சிலுவை என்னை மாற்றுகிறது. நான் உணர்ந்து பிரசங்கம் பண்றேன். என் சிலுவை எனக்குள்ள வந்தது. ஏன்னா நான் எப்படி இருந்தேன் பழைய மனுஷன், இப்ப இந்த புது மனுஷன் எப்படி இருக்கிறேன். இந்த சிலுவை என் வாழ்க்கையில வராவிட்டால் இவ்வளவு பெரிய மேன்மை எனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா கட்டாயம் கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த சிலுவை வந்தபோது என்ன மாற்றியது? ரோமர்கள் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 6ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்களை வாசிக்க போகிறோம். Book of Romans chapter 6 verse 6 and 7 வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது. நம்முடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அல்லேலூயா. ரோமருடைய சபைக்கு, ரோம திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது ஒரு மனிதனை இந்த சிலுவை எப்படி மாற்றி இருக்கிறது. உங்க வாழ்க்கையில சிலுவை சாகுற வரைக்கும் உங்களை மாத்தும். நான் சிலுவைன்னா மறுபடியும் என்ன சொன்னேன்? வெரி குட். நான் அதை பத்தி தான் பேசுறேன். கழுத்துல போடுற சிலுவையோ, நான் தூக்கிட்டு சுமக்கிற சிலுவையோ, ஓலையில செஞ்ச சிலுவையோ நான் சொல்லல. சிலுவை என்பது பாடு, சிலுவை என்பது பிரச்சனை, சிலுவை என்பது தேவன் அனுமதிக்கும் வேதனைகள், அவமானங்கள் தான் சிலுவை. இந்த சிலுவை தான் உங்கள் வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை என்ன செய்து
மாற்றுகிறது. தோத்திரம். சிலுவை இல்லைன்னா உங்களை யாராலையும் மாற்ற முடியாது. ஆண்டவர் கரெக்டாக தான் வச்சார். நம்மளெல்லாம் மாற்றணும்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளை மாற்றிக்க மாட்டோம். ஆமென். ஒரு ஆளை மாற்றிக்கப்பா உன்னா மாற்றிக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவானே தவிர அவனை மாற்ற முடியாது அவனால. எத்தனையோ குடிகாரர் சொல்றாங்கல்ல, நான் நல்லா தான் இருக்கணும் விரும்புறேன், நான் நல்லா தான் குடிக்காம வாழணும் விரும்புறேன், ஆனா அவனால முடியல. அவன் சொல்றான் என்னால முடியல. அப்ப சிலுவை என்னை மாற்றுகிறது எப்படி? வேதம் சொல்லுகிறது. இந்த அப்போஸ்தலர் இந்த ரோமர்கள் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த வசனத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப சிலுவை என் வாழ்க்கையில வந்தபோது ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதுறாரு, அப்பா எனக்குள்ள ஒரு பழைய மனுஷன் இருந்தானா, அந்த பழைய மனுஷனை நான் அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேனா, ஆனா சிலுவை வந்தபோது பழைய மனுஷன், அவன் யார்? அந்த பழைய மனுஷன் யார்? அந்த பழைய மனுஷன் சொல்றாரு பாரு, பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போ. அந்த பாவம் செய்கிற மனுஷன், பாவத்தை தண்ணிய போல செஞ்ச மனுஷன், பாவம்னா என்னன்னே கண்டுக்காம இஷ்டம் போல பாவம் செஞ்ச பழைய மனுஷன். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க. ஹலோ, இங்க கவனிங்க. நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க. சபைக்குள்ள தானே இருக்கீங்க. ஏன்னா நீங்க திடீர்னு தூங்கி முழிச்சோன்னா வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. அங்க உட்காந்து டைட்டானிக் கப்பலை யோசிக்கிறான். இப்ப அப்படியே கப்பல்ல போற மாதிரி யோசித்துக்க. அல்லேலூயா. ஹலோ, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சர்ச்சுக்குள்ள இருக்கிறீங்க. வந்துட்டீங்களா? இப்ப சர்ச்சுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி இருந்த உங்க மனுஷன், இப்ப இருக்கிற மனுஷன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியுது? வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்றதுக்கே வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. எத்தனை பேர் உங்களை உணர்றீங்க, நான் என்கிட்ட நிறைய காரியம் எனக்குள்ள சேஞ்ச் ஆயிருக்கு? ஆயிருக்கா இல்லையா? ஆயிருக்கணும். இல்லைன்னா உங்களை செக் பண்ணணும். தோத்துறோம். உங்ககிட்ட ஒரு மாற்றம் இல்லை. நான் பாட்டுக்கு வரேன், நான் பாட்டுக்கு போறேன், அதே மாதிரி தான் வாழ்றேன். அவர் சொல்றாரு பவுலு, நான் ஒரு காலத்துல பாவ மனுஷனா வாழ்ந்தேன், அது பழைய மனுஷன். இப்ப கிறிஸ்துவின் சிலுவை எனக்குள் வந்த பிறகு அந்த பாவம் செய்கிற மனுஷன் போயிட்டான். யார் வந்துட்டா சொல்லுங்க? புது மனுஷன் வந்துட்டான். பழைய மனுஷன் போனான்னா யார் வந்துட்டா? இந்த புது மனுஷனை என்ன சொல்றது? கிறிஸ்துவின் சாயலாய் உண்டாக்கப்பட்ட புதிய மனிதன். இப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்துவின் சாயல். அப்படின்னா கிறிஸ்துவ போல ஒரு மனுஷன் இப்ப உங்களுக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறான். டெவலப் ஆகிட்டே இருக்கிறான் பாருங்க. அவன் ஒரேடியா இயேசுவை போல வந்துட மாட்டான். நீங்க ஒரே நாள்ல சிலுவை வந்ததுனால இயேசுவை போல மாற்றப்பட முடியாது. இயேசுவையே வேதம் சொல்லுது, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். He learned. அவ்வளவுதான். அப்ப பாடுகளையும் பிரச்சனையும் ஆண்டவர் அனுமதிக்கும் போது நிறைய காரியத்தை தேவன் மாற்றுகிறார். அப்ப எதை முதல்ல மாற்றார்? பாவம் செய்த பழைய மனுஷன். அல்லேலூயா. இப்ப ஒரு புது மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கிறானா? யார் இருக்கிறா? சொல்லுங்க சதமா. புதிய மனுஷனை ஆண்டவர் உங்களுக்குள்ள உண்டாக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றார், கவனிங்க, ஸ்தோத்திரம், என்ன சொல்றாரு? தேவனுக்கு மகிமை, ஓ கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக்கப்படும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுறேன். எப்படியாவது இப்ப என் பிரசங்கத்துல உங்களுக்குள்ள யார் உண்டாகணும்? அப்ப ஒவ்வொரு வாரமும் கொடுக்கிற செய்தியில கிறிஸ்து உங்களுக்குள் உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்ப நீங்க பழைய மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அவன் போயிட்டே இருக்கிறான். அப்ப ஒரு நாள் வரும், அப்ப புதிய மனுஷனை தரித்து கொண்டா பழைய மனுஷன் இல்லாம போயிடும். சுபாவத்தை மாத்திட்டார். மாறி இருக்கீங்களா? சுபாவம் மாறும், தன்னால மாறும். என்னைக்காவது ஒரு நாள் இல்லைன்னாலும் இங்கிருந்து பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்க காதுக்குள்ள போறதுனால ஒரு நேரம் உங்களோட பேசும். ஏப்பா நீ மாறினது பத்தாதுப்பா, ஏன் இவ்வளவு கோபப்படுற, ஏன் இவ்வளவு வேகப்படுற, ஏன்பா பதற அப்படின்னு நான் பேச மாட்டேன். வந்து உங்க வீட்டுல நீங்க பதறும் போதும் கோபப்படும் போதும் நீங்க பேசும்போதும் பதறி வார்த்தைகளை பேசும்போதும் உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோட பேசுவாரு. நீ பழைய மனிதன் அல்ல.
நீ புதிய மனுஷன்பா. தேவனுக்கு மகிமை. சிலுவை உங்களை மாத்துது, சிலுவை உங்களை மாத்துதுப்பா. நீ பழைய மனுஷனா இருக்க விடமாட்டார். ஏன்னா ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால், those who desire to follow me, ஆண்டவர் சொன்னாரு, நீ விரும்பினாதான் என் பின்னாடி வர முடியும். இல்ல எல்லாரும் போறாங்க நானும் போறேன் சிலுவை எடுத்துக்கிட்டு போனா உங்களால ரொம்ப தூரம் போக முடியாது. கொல்கத்தா வரைக்கும் உங்களால போக முடியாது. ஆண்டவர் சொன்னார், பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வாப்பா. ஏன் உன் சிலுவை எடுக்க சொன்னார்னா, அது ஒன்ன மாத்தும். எதை மாத்துகிறது? பழைய மனுஷனை மாத்துது. நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. சிலுவை வந்த பொழுது, வந்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு சிலுவை ஆழமா உங்க வாழ்க்கையில வாங்க ஆரம்பிச்சீங்களோ. எத்தனையோ பேர் கிறிஸ்தவங்களா வாழ்றாங்க. ஹலோ, வாழ்றாங்க தானே? எத்தனையோ பேர் இன்னும் உலகத்திலேயே அதிகமான மதத்தில் இருக்கிற விசுவாசிகள் யாருன்னா கிறிஸ்தவன் தான். கிட்டத்தட்ட 700 கோடி ஜனங்கள்ல 550 கோடி ஜனங்கள், கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல கிறிஸ்தவர்கள் உலகத்துல. 700 கோடி பேர் இருக்கிறோம் உலகம் ஜனங்கள், மக்கள் தொகை. அதுல 500 கோடிக்கு மேல கிறிஸ்தவர்கள். ஆனா எத்தனை பேர் born again கிறிஸ்டியன்? நான் சொல்ல புரிஞ்சுதா? மறுபிறப்பின் அனுபவம் கொண்டவர்கள் எத்தனை பேர்? அவங்க தான் கிறிஸ்துவின் சிலுவையை அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் சிலுவையை உணர்ந்தவர்கள், கிறிஸ்துவின் சிலுவையை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டவர்கள். மறுபிறப்பு இல்ல? இப்போ உங்களை மாத்திருக்கா இல்லையா? மாத்துச்சு. ஒரு காலத்துல நம்ம படம் பார்த்தோம், எல்லாம் சினிமா பார்த்தோம். தான் 21 நாள்ல முந்தானத்து சொன்னேன், படம் பார்த்தோம் இல்ல? இப்பவும் எத்தனை பேர் சினிமா தேட்டருக்கு போறீங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், உண்மையாவே சிலுவை உங்களுக்குள்ள வந்திருந்தா கண்டிப்பா அது உங்களை விட்டு வெளியே போயிருக்கும். வெளியே போச்சா? இல்ல அப்பப்ப 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 சிலுவைக்கு அப்பப்ப. இப்ப பாருங்க, ஒன்றும் கொடுக்கவும் மாட்டேங்கிறான். இப்போ முன்னெல்லாம் கவுண்டரில் போய் தான் டிக்கெட் வாங்கணும், இப்போல்லாம் ஆன்லைனில் போட்டு தான் வாங்கணும். எப்படி போடுறதுன்னு தெரியலப்பா சார், வா நான் போட்டு தரேன். டிக்கெட் தானே போடணும், நைட் ஷோ புரியா? புருஷன் கேட்கறது, யோ கல்யாணம் நாளாதுமா எங்கேயா கூட்டு போயா, நீ எங்கே போகணும்? சினிமா தட்டு போயிட்டு வரும். யாரு? ரட்சிக்கப்பட்ட கூட்டம். தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளு, ஒரு மனைவி தன் கணவன்கிட்ட கேட்குறா, யாரும் பார்க்க வேண்டாம், நைட் ஷோ போயிட்டு வந்துடலாம். நான் சொன்னேன், நானே எடுத்துறேன் வா. அல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் சினிமா தேட்டர் போய் எத்தனை காலம் ஆச்சு? நான் 29 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், நான் 29. ஏங்க உண்மையாவே சொல்றீங்க? நீங்க 29 வருஷமா நீங்க தியேட்டர் பக்கமே போலையா? நான் சொன்னேன், உண்மையாவே போலையா? என் பிள்ளைகளுக்குலாம் தியேட்டர்னா என்னன்னே தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியல. நமக்காக தெரியும் தானே? திருட்டு படம் பார்த்தோம், கள்ள படம் பார்த்தோம், நைட் ஷோ பார்த்தோம், ஏறி குச்சி ஓடி போய் பார்த்தோம். தோத்துறோம். ஸ்கூல் லீவ் விட்டுச்சா சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டில் இருந்து போய் பார்த்தோம். அதெல்லாம் இருக்கு, இருக்கா இல்லையா? என்ன நான் மட்டும் தான் பாவி மாதிரி பேசிட்டு இருக்கேன், நீங்களாம் பரிசுத்தவான் மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள பரிசுத்தவானா? எல்லாம் போனோம் தானே? அதெல்லாம் இருக்கு நிறைய. அது பழைய வாழ்க்கை, அதை நான் சொல்றேன், பழைய வாழ்க்கை. ஆனா இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, சிலுவைக்குள்ள வந்துருச்சு, இப்ப மாத்திட்டே இருக்கு. இப்பவும் நீங்க போகணும்னு நினைச்சா அது சரியான ஸ்பிரிட் அல்ல. அப்ப சிலுவை உங்களுக்குள் வந்த பிறகு நீங்கள் விரும்பின சில காரியங்களை சிலுவை விரும்பாததுனால அது உங்களுக்குள்ள இருந்து வெளியே தள்ளிருச்சு. புரிஞ்சுதா? சிலுவையே உங்களுக்குள்ள இருந்து பல காரியங்களை என்ன செஞ்சது? தள்ளிடுச்சு. நீங்க விரும்பல, நீங்க விரும்புனீங்க, போகணும்னு விரும்புனீங்க சம்டைம்ஸ். ஆனா என்ன அழகா, பழைய மனுஷனை உள்ள சிலுவை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த பழைய மனுஷனால உள்ள இருக்கவே முடியல. அதனாலதான் நீங்க வெறுக்க வேண்டியதை வெறுக்கிறீங்க, விட வேண்டியதை விடுறீங்க. சீ இது வேணாம்ப்பா, சீ இது எனக்கு தகுதி இல்லப்பா, சீ இது எனக்கு பாத்திரமா இருக்காதுப்பா சொல்றீங்களா இல்லையா? நீங்களே இருக்கீங்களா? அப்ப அது போலதான் இந்த சிலுவை வந்தபோது ஒரு மனிதனை எதுல மாற்றுகிறதுனா குணாதிசயத்துல மாத்துது. எண்ணங்களை, சிந்தயம், குணாது, அது ரொம்ப முக்கியம். கேரக்டர் ஒரு மனுஷனுக்கு. இயேசு சிலுவைக்கு போனவன சொல்ல, பிதாவே இவர்களை என்ன செய்யுங்க மன்னி. சிலுவை வந்தவன்லாம் மாற்றப்பட்டான். மோசேயை கவனிச்சு பாருங்க, பயங்கர கோபக்காரன். ஒரு வார்த்தை சொன்னதுக்காக வெட்டியே போட்டான். நம்மளாம் பரவாயில்ல, அவனுக்கு அப்படித்தானே? நம்ம வீட்டில் எத்தனை வார்த்தையை நம்மளை பேசுறாங்க, அப்படித்தானே? ஆமா, ஊன்னு சண்டை போடுறோம், வார்த்தைகளை அள்ளி வீசுறோம். அதுக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டு கத்தி எடுத்து நக்குன்னு குத்திட்டோமா?
இவன் சொன்ன ஒரே வார்த்தைக்கு நீ யாரா நியாயாதிபதியான்னு கேட்ட ஒரே வார்த்தைக்கு சதக்குன்னு எடுத்தான், சதக்குன்னு குத்துனா புதைச்சான். அவனை போல வேகம் உள்ள ஒருத்தவனை பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் தூக்கி கொண்டு போய் அவனை உட்கார வச்சு 40 வருஷம் அவனை உடைச்சு உருவாக்கி வெளியில வரும்போது மோசையை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை. சிலுவை என்ன? பாடுகள் போட்டார், தனிமையில போட்டார், பேசுறது கூட ஆள் இல்லை. 40 வருஷம் சிறையிருப்பு. ஆடுகளோடய பேசியிருப்பான் இல்ல? நம்ம அம்மாங்கெல்லாம் ஆடுகளோட பேசுவான்ல, ஏ கருப்பாயே. ஒரு அம்மா பேசுதுங்க, நான் கூட யாரையோ கூப்பிடுதுன்னு நினைச்சுக்கிட்டேன் கருப்பாயின்னு. கடைசியில் பார்த்தா அந்த கருப்பு ஆடு அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஏய் அங்கிட்டு போ, ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிச்சு, சோத்திரம், அது நம்ம சொல்லப்படாது. அந்த வார்த்தை, ஏய் கருப்பாயி ஏன் போகாதடி எங்க யாரான்னு போய் பார்த்தா முள்ளுக்குள்ள நின்றுட்டு ஆட்டை திட்டிட்டு உட்காந்துருக்குது. நான் நினைக்கிறேன் இவனும் ஆடோட பேசி ஆடோடைய பழகிருப்பான். ஆனா சிலுவை அவன் வாழ்க்கையில் அனுமதித்த போது அவன் கேரக்டரையே உடைச்சு சின்ன அபிநமாக்கிடுச்சு. அதான் சிலுவையில் இயேசு மொழிந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. பாருங்க, இந்த சுபாவம் சாதாரணமாக வந்துடாது. வருஷம் கேட்குறோம், ஆனால் நம்ம மன்னிக்கிறோம்னு பார்த்தீங்களா? அப்பப்போ மன்னிப்போம், அப்பப்போ கோவப்படுவோம், அது நல்லது. கோபமே ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்பதுக்கு பைபிள் அப்படி சொல்லலை. நீங்க கோபம் கொண்டாலும் அங்கதான் பிரச்சனை இருக்கு. நீ கோபம், அதுக்காக கோபப்படலாமா பாஸ்டர்? சோத்திரம், கத்தி எடுத்து காட்டலாம், அவ்வளவுதான். குத்திரப்படாது என்ன? ஆமா, ஏய் குத்திருவோம் ஒன்ன, ஏய் இப்படிலாம் சொல்லாத, நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் தோத்திரம் அப்படின்னு சொல்றவங்க கம்மிதான். அந்த கத்தி எடுத்து காத்தி குத்தாம இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. ஆமா, உடனே நம்ம சொல்லி கத்தியை 3 முறை கீழே குத்து, குத்துனா அது சரியா போயிருமா? அது கேன்சல் பண்றாங்களா? உங்களுடைய அறிவே அறிவு தோத்திரம். அதை 3 முறை கீழே குத்து, அதை 3 முறை கீழே குத்துனா கத்தியை வச்சிரு தோத்திரம். அது உங்களுக்கு குத்தாதா? நீ அசந்தா குத்திடும். நீங்க விளையாடாதீங்க. பிசாசு எப்படா காத்துட்டு இருப்பான். ஆனா சுபாவத்தை தேவன் அவ்வப்போது ஸ்தோத்திரம் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆண்டவர் சொன்னாரு, பரமண்டங்க எங்கள் பிதாவே, அந்த கர்த்தரின் ஜெபத்தில் சொல்றாரு, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னித்தது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஸ்தோத்திரம், நீ மன்னிச்சாதான் கர்த்தர் மன்னிப்பாரு. சொல்றாரு, பிதா சொல்ல பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் பிதா என்ன விரும்புறாரு? நீ மன்னிக்கிறவனா இருக்கணும். மனப்பூர்வமாய் மன்னியாது இருந்தால். ஒரு படி மேல போய் ஆண்டவர் சொல்ல, மன்னிக்கிறதுல கூட இன்னொரு மன்னிப்பு இருக்கா. அது என்ன மன்னிப்பு? மனப்பூர்வமாய் மன்னிக்கணுமா. இருதயத்துக்குள்ள அடுத்த முறை ஒரு மனுஷனை, அதுதான் சுபாவம் மாற்றப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன வருத்தம் வருது, சின்ன பிரச்சனை வருது, சபைக்குள்ள ஒருத்தர் பார்க்க முடியல, இது இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, ஒரு நிமிஷம் கோபமா இருந்து அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும்? மனப்பூர்வமா மன்னிச்சுட்டு, போப்பா இதுதான் உலகம், சரி தெரியாம பேசுறீங்க, ரைட் போங்க, போயிட்டே இருக்கணும். அப்ப உள்ள சிலுவை வந்துட்டா ஒரு மனிதனை ஆண்டவர் அவருடைய சுபாவத்தை மாற்றுகிறார். உடைக்க ஒப்பு கொடுப்பார், அவனை உடைப்பார். நான் சொன்ன யாரெல்லாம் சிலுவை உடைக்கலையோ அவங்கெல்லாம் உடைக்கப்பட ஒப்பு கொடுத்துருங்க. இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க நாளாகும். ஆமென். இரண்டாவது, சிலுவை ஒரு மனிதனுக்குள்ள வந்தபோது பழைய மனுஷனை மாற்றி சுபாவத்தை மாற்றுது. இரண்டாவது, தேவனுக்கு மகிமை உண்டாகும். 1 பேதுரு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Turn your Bible with me. Hallelujah. 1 Peter பின்னாடி வந்துருங்க. புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் பின்னாடி வெளிப்படுத்துறதுக்கு முந்தின வந்துருங்க. தேவனுக்கு மகிமை 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 320ஆம் பக்கத்துல தேவனுக்கு மகிமை 4:1 வாசிக்க கேட்க போகிறோம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்திலே சிதறி கிடந்த 12 கோத்திரங்களுக்கு எழுதுகிறார். சிலுவை ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னா, சிந்தை மாற்றப்படுகிறது. ஆமென். உங்க சிந்தையை கர்த்தர் என்ன செய்றாரு? அததான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டது. இந்த பாடு என்பதே சிலுவைதான். இந்த சிலுவை ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை
ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுக்குள்ள சிலுவை வரும்போது ஆண்டவர் எதை மாத்துறாருன்னா புத்தியை மாத்துறாரு. சிந்தனை பச்சை தமிழ்ல சொல்லணும்னா எதை மாத்துவாரு? புத்தி மாறும். புத்தி மாறாத அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் திருச்சபையில உண்டு. என்னதான் மாறினாலும் என்ன மாறாது? புத்தி மட்டும் மாறாது. ஆனா சிலுவை ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவன் புத்தி, அவன் சிந்தை மாறுகிறது. ஸ்தோத்திரம். அந்த சிலுவை அவனை மாத்தும். நம்மள எல்லாருக்குமே நம்மளை குறித்து ஒரு உயர்வான எண்ணம் இருக்கும் இல்ல? உயர்வான எண்ணம் நம்மளை குறித்து நமக்கே இருக்கும். என்ன போல யாராவது இருக்காங்களா? எங்க வாழ்க்கையை போல எப்படி எங்க வீட்டை வந்து பாருங்க, நாங்க எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படிலாம் நமக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். கொஞ்சம் பாட ஆரம்பிச்சோம்னா நான் என்ன போல யார், நான் என்ன ஒன்று ரெக்கார்டிங் தியேட்டர் மட்டும் இல்லை, நான்லாம் இருந்துச்சுன்னா நல்ல பாடகராய் பெரிய ஆளாயிருவேன். ஸ்தோத்திரம். நமக்கு நம்ம பேசிக்குவோம் சில நேரத்தில், நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? ஸ்தோத்திரம். அப்ப இந்த சிலுவை வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் இரண்டாவது சிலுவையை அனுமதித்து, ஆமென் சொல்லுங்க, சிலுவையை தேவன் அனுமதிக்கிறது காரணம் உன் சிந்தை மாறணும். ஏன்னா இயேசு இந்த பூமிக்கு வந்த போது அவர் சிந்தை மாற்றப்பட்டவராய் இருந்தார். பிலிப்பியர் நிருபத்தில் என்னோடு கூட வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, turn your Bible with me, Philippians chapter 2 verse 5. பிலிப்பியர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, உங்களிலும் இருக்க கடவது. வாசிங்க தொடர்ந்து. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், கவனிங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சிலுவை வந்த போதுதான், சிலுவை அனுமதிக்கப்பட்ட போதுதான் இயேசுவுடைய சிந்தை மாறி இருந்தது. இயேசு யாரு? பிதாவுக்கு இணையா இருந்தும். நீ இயேசுவை பார்க்கும்போது ஏதோ இந்த பூமியில மனுஷனா வந்த இயேசுவை பார்க்கிறது போல இல்ல. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார், இயேசு யார் தெரியுமா? அவர் பிதாவுக்கு சமமாயிருந்தும். பிதாவும் அவர் வேற ஒண்ணு இல்ல. பிதா வேறு, அவர் வேறு. பிதா உயர்ந்தவர், இயேசு கம்மியானவர், அப்படிலாம் இல்ல. ரெண்டு பேர் ஈக்குவலா, ரெண்டு பேரும் சிங்காசனத்துல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதை பெருமையா நினைக்காம, வேதம் சொல்லுது, தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அது கிறிஸ்துவின் சிந்தை. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ஒரு மனுஷன் அந்த பூமிக்கு வந்து இறங்கி வந்து யாருடைய காலை கழுவுனாரு? யாருடைய காலை கழுவுனாரு? ஆமா, இன்னைக்கு நான் உங்களெல்லாம் கால் கழுவ சொல்லி இருக்கணும். ஆக்சுவலா கழுவுமா? உங்க காலையை நீங்க கழுவ மாட்டீங்க. காத்துறோம். அடுத்தவங்க காலையை கழுவ போறோம். நான் அப்படியே கால் கழுவணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு உபதேசம் வச்சிருந்தா இன்னைக்கு நிறைய சபையில் நடக்குது. இன்னைக்கு நடக்குது. கால் கழுவுறாங்க எல்லாரும். ஏன்னா இயேசு தம் சீடர்களுக்கு மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? அது வந்து தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். தாழ்மையை கற்றுக் கொடுப்பதற்காக தான் அவர் இறங்கி துணியை எடுத்து சீலையை கட்டி கொண்டு. யோசித்து பாருங்க, எந்த எஜமானாவது ஒரு அடிமைக்கு காலை கழுவானா? காலை கழுவ மாட்டான். ஏன்னா தன்னுடைய ரத்தத்தில் அவனை விலைக்கிரயமா வாங்க போறாரு. அந்த அடிமைக்கு அவன் காலை கழுவுற 12 பேரை உட்கார வச்சிட்டாரு. முதல்ல வராரு, ஒருத்தனை கழுவுறாரு, அவன் பேசாம இருந்தான். ரெண்டாவது பேதுருவிட்ட வராரு, பேதுருவை காலை கழுவ போகும்போது, ஆண்டவரே, அவன் தான் சொல்றான், நீர் என் கால்களை, he knows about Jesus. 10 பேத்துல 12 பேத்துல யாருமே அந்த வார்த்தையை சொல்லல. அவனுக்கு தான் அந்த வெளிப்பாடு. அவன் தான் கேட்டான், நீ தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறேன். உடனே ஆண்டவர் சொன்னார், ஆமாப்பா, இந்த வெளிப்பாடு உன் மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்திற்கு பிதா உனக்கு வெளிப்படுத்தினான். அவன் புரிஞ்சுட்டான், இவர் யாரும் சாதாரண ஆள் இல்ல, சாதாரண ஆள் இல்ல. ஸ்தோத்திரம். பிதாவுக்கு இணையா இருந்தார், பிதாவுடைய குமாரன். அந்த வெளிப்பாடு அவனுக்குள்ள வந்ததுனாலதான், ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் செய்யறது இப்போ உனக்கு தெரியாது, பின்னாடி நீ கற்றுக்கொள்வ, ஏன் நான் இதை செய்தேன் என்று. இவ்வளோ பெரிய தேவன் தன் மேன்மையை திறந்து இந்த பூமிக்கு வந்து மனுஷர் சாயலாய் அடிமையின் ரூபம், அது ரொம்ப அழகா சொல்ல, அடிமையின் ரூபம் எடுத்தாரா. ஒரு வேலைக்காரன் மைண்ட் அவருக்கு இருந்தது. இன்னைக்கு சபைக்குள்ளெல்லாம் அப்படிலாம் இல்லை. தாழ்மைப்படுகிற ஆளெல்லாம் இல்லை, தாழ்மையா நடக்கிற ஆளெல்லாம் இல்லை. ஸ்தோத்திரம்.
அதனாலதான் இயேசு சிலுவையில் இந்த தாழ்மை எப்படி அவருக்கு வந்துச்சு? சும்மா வந்துடல. எபிரேயர் நிருபத்தில் வாசிக்க வேண்டிய 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். He learned how to obedience to father. எப்படி ஒரு தாழ்மை ஒரு மனுஷன் கற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? ஆண்டவர் அடிக்கிற அடியில தான் அவன் தாழ்மையை கற்றுக்கொள்வான். ஆண்டவர் உங்களை தொடாத வரைக்கும் நீங்க என்ன கற்றுக்கொள்ள மாட்டீங்க? தாழ்மையை கற்றுக்கொள்ள மாட்டீங்க. தாழ்மையை இருக்கிறத கற்றுக்கொள்ள மாட்டீங்க. தேவனுக்கு மகிமை இல்ல. நேபுகாத் நேச்சர் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், ஒரு பெரிய ராஜா, பாபிலோன் தேசத்தை ஆண்ட ராஜா. உலகம் முழுவதும் பாபிலோனுக்கு கீழே இருந்தது. அந்த நாட்கள்ல சூப்பர் பவர் யாருன்னா பாபிலோன் தான். அதுக்கு ராஜா யாருன்னா நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சாரை அடிச்சாரு பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 7 வருஷங்கள் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களோடு சஞ்சரித்து, அப்பதான் வேதம் சொல்லுது புத்தி எனக்கு திரும்பி வந்தது. பாருங்க, புத்தியே போயிடுச்சான். மனுஷ புத்தி அவனுக்கு இல்லையா, மிருக புத்தி வந்துருச்சு அவனுக்கு. ரொம்ப கொடூரம், பயங்கரமான சம்பவம். ஹலோ கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மனுஷ புத்தி அவன்கிட்ட போய் மிருக புத்தி வந்தனாலதான் மிருகங்களோடு சஞ்சரித்தான். மிருகத்தை போல புல்ல தின்னான். யாராவது சாப்பிட முடியுமா? நீங்க புல்ல எத்தனை நாள் சாப்பிட முடியும்? அருகம்புல் பால் குடிக்கலாம், அருகம்புல்லையே ரொம்ப நாள் சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? ஆனா அவன் மாடை போல புல்ல தின்னான். அப்ப அவன் சரீரம் உள்ள மாற்றப்பட்டிருந்துச்சு. சாதாரண மனுஷன் ரொம்ப நாள் புல்ல தின்ன முடியாது, டைஜஸ்ட் ஆகாது. மாடுகளுக்கு தான் அந்த டைஜஸ்ட் ஆகும். அப்ப மிருகங்களை போல அவன் சரீரம் அவனோடு இடைப்படுவார். அவனை போட்டு பாடுகளுக்கு உட்படுத்தி, ஐயோ சாமி இல்ல ஆண்டவரே என்னை விட்டுருங்கப்பான்னு கதறுவான். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. எங்களெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி அடிச்சு உடைச்சனால தான் இங்க நின்று சொல்றோம், அவர் தான் எல்லாம்ப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய சிந்தை எங்க மாற்றப்படுது? ஸ்தோத்திரம். வேதத்துல லூக்கால 23:43 ஆண்டவர் கல்வனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஆமென். அது வரைக்கும் அவனுக்கு பரதேசத்தை குறித்து ஒன்றும் தெரியாது, பரலோகத்தை குறித்து ஒரு ஞானம் இல்லை, ஒரு வெளிப்பாடு இல்லை அவனுக்கு. ஆண்டவர் அவனுக்கு உலகம் உலகம், அதனால தான் அவன் கல்வனாய் இருந்தான். 2 பேத்துல ஒருத்தன் தான் ஆண்டவர் பேசுற, இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்ப? பரதீசுனா பாரடைஸ். தோத்திரம், பரலோகத்தில் என்னோடு கூட இருப்பப்பா இன்னைக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, யார சொல்ல? கல்வன். அவன் குற்றம் சாட்டப்பட்டவன், அவன் கொலைப்பாதகன், கொடூர குற்றவாளியை தான் சிலுவையில் ஆணி அடிப்பாங்க. அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு இதுவரைக்கும் இருந்தது உலகம். ஏன் அவன் கொலை 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 ஏன் பண்ணா? காசுக்காக. ஏன் கொள்ளை அடிச்சா? பணத்துக்காக. அப்ப அவனுடைய எண்ணமெல்லாம் உலகம் 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 உலகம். அந்த கடைசி நிமிஷத்துல அந்த எண்ணத்தை ஆண்டவர் மாத்துற, சிந்தையை மாத்துறார். உலகம் அல்ல, நீ இன்றைக்கு என்னோடு கூட எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய். அவன் சிந்தையவே மாத்துறார். உலகத்தின் சிந்தையை மாற்றி அவனுக்கு அதான் சிலுவை. அவன் பாடுகள், அவன் அந்த பாடு வந்தாதான் அவனுக்கு உலகத்தை பற்றியதான எண்ணமே போகும். அது வரைக்கும் அவன் ஆண்டவரோட நெருங்கவே மாட்டான். உங்க வாழ்க்கையில பாடுகள் வருகிற வரைக்கும் நீங்க யாரோட நெருங்க மாட்டீங்க? ஆண்டவரோட நெருங்கவே மாட்டீங்க, ரொம்ப நெருங்க மாட்டீங்க. ஆமென். பாருங்க, இந்த 21 நாள் உபவாசம் கூட இருந்துச்சு, ஒரு நாள் கூட வரல. ஏன் தெரியுமா வரல? உங்க வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் கரெக்டா இருக்கு, சமாதானமா போகுது, பிள்ளைங்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு நேரம் வரும், பிள்ளைய தூக்கிட்டு ஓடி வருவீங்க, டெய்லி வருவீங்க சர்ச்சுக்கு. 3 வாரம் வெள்ளிக்கிழமை வருவீங்க. ஏன்னா பிள்ளை சுகவீனம் ஆயிட்டான். அப்ப தேவன் உங்களை நெருக்கலைன்னா நீங்க எங்க வரமாட்டீங்க? பாருங்களேன், ஒரு நாள் கூட சர்ச்சு கடையில் வரமாட்டான். 21 நாள் சர்ச்சில் நடக்குதே, ஆனா மனசாட்சி பிரகாரம் மனசாட்சி இருக்குதாப்பா? நான் உனக்கு கேட்டேன், மனசாட்சி இருக்கா உனக்கு? ஏதாவது 21 நாள் நடக்குது, ஒரு நாள் கூட உனக்கு வரணுன்ற எண்ணம் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் பாடுகளுக்குள்ள உள்ள போகல. ஆமென். அப்ப பாடு வரும்போது எது நிமித்தமா? பிள்ளைகள் நிமித்தம். குடும்பத்துல பிரச்சனை, சண்டை, போராட்டம். பாஸ்டர் வாங்க பாஸ்டர், ஜோமனுங்க பாஸ்டர், பிரிஞ்சு போயிரும் போல இருக்கு பாஸ்டர் குடும்பம். போய் அவனை அதட்டி அதை ஜோம் பண்ணி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு வந்தா இவன் அவ்வளவுதான், அதோட போயிடுவான் சர்ச்சை விட்டு.
திருப்பி மாசத்துல 2 வாரம் இல்லைன்னா 3வது வாரம் இல்லைன்னா 5வது வாரம் உள்ளேனையா அப்படின்னு போட்டு போவான். ஏன்னா அவனை இன்னும் கர்த்தர் சந்திக்கல, அவனை பாடுகளில் சந்திக்கல. ஆண்டவரால் தொடப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த பூமிக்குரிய சிந்தையை எடுத்துட்டு அவனுக்கு பரலோகத்தின் சிந்தை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தின் சிந்தை இருக்கிறவன் தான் எப்பொழுதும் பரலோகத்தை குறித்து யோசிப்பான், சபையை குறித்து யோசிப்பான். வரணும்ல, சிந்தை மாற்றப்படணும்ல. நான் ஒரு காலத்தில் உலக பிரமா ஓடிட்டு இருந்தேன், சம்பாதிக்கணும், அரசாங்கத்தில் எப்படியாவது ஒரு வேலை வாங்கிடணும். எங்கள் அப்பா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். நான் சொன்னேன், கட்டாயம் வாங்கிறேன்டா, நீ கவலைப்படாத. அதுக்கு தான் பிஎஸ்சி படிக்க வச்சார். சயின்ஸ் குரூப்பை படிக்க வச்சு என்ன சொன்னதே, நீ முடி, உனக்கு அவர் பெரிய ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் அவர் அசிஸ்டண்டாக இருந்தார். சொன்ன கட்டாயம் வாங்கிடலாம், தோத்துறோம். எனக்கு அதே மைண்டு, எப்படியாவது வாங்கிடணும், எப்படியாவது அரசாங்க வேலை. எங்கே கிடைச்சிது அரசாங்க வேலை? பிஎஸ்சி முடிச்சோன்னா 1 வருஷம் கிடைக்கல, சீட்டு கிடைக்கல எம்எஸ்சிக்கு. ஒருவேளை எம்எஸ்சி கிடைச்சிருந்தா நான் உலகபரமாக போயிருப்பேன். அந்த 1 வருஷ கேப்பில் ஆண்டவர் என்னை கொண்டு போய் யூத் மீட்டிங்கில் தொட்டுட்டார். அவ்வளோதான், சிந்தையை மாறிடுச்சு. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அரசாங்க வேலை வாங்கணும்னு நினச்ச என்ன ரொம்ப அழகாக சந்திச்சார். அந்த 1 இயர் கேப்பில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான் யூத் மீட்டிங். போனேன், ஆண்டவர் அங்கே தொட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தொட்டவங்க தூங்க மாட்டீங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை நல்லா கேட்பீங்க. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், அவ்வளோதான், வாழ்க்கை மாறிடுச்சு. வேற ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டேன். போக வேண்டிய பாதை ஒரு பாதை, எடுத்த டைரக்ஷன் ஒரு பாதை. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் வருவேன் கொஞ்சம் கூட நினைக்கல. ஸ்தோத்திரம். ஆமென். நல்லா கவனிங்க. என் குடும்பத்தில் யாரெல்லாம் ஊழியக்காரனா வருவான்னு நினைச்சாலும் அவன்லாம் வரல. யாரு வரமாட்டான்னு என்னை நினைச்சாங்களோ நானும் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறேன். அதான் உலக சிந்தை. அப்படியே சொல்லுவாங்க என் குடும்பத்தில், நீலாம் ஊழியத்துக்கு வருவேன்னு நினைக்கவே இல்லடா. ஏன்னா எங்க குடும்பம் அப்படி. எங்க அப்பா சினிமா பாடகர். அப்படி ஊர் ஊரா போய் சினிமா கச்சேரி நடத்திட்டு இருந்தோம். தோத்துறோம். பெரிய மியூசிக் பார்ட்டி வச்சிருந்தோம். வீட்டில் அடிக்கடி கிட்டார் வாசிக்க சத்தம், கீபோர்டு வாசிக்க சத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா அதில் விடவே மாட்டார். என்ன நான் சொல்ல, நான் தான் இந்த ரூட்டுக்கு போயிட்டேன், நீ இந்த ரூட்டுக்கு வரக்கூடாது. என்னை எங்கள் அக்காவையும் சேர்க்கவே மாட்டார். தோத்துறோம். அப்படி தள்ளி தான் வச்சிருப்பார். ஆனாலும் சண்டை பிடிச்சி நிறைய கச்சேரிக்கு போன காலங்கள்லாம் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் கச்சேரி நடத்தணும் ஒரு நாள் யோசிக்கல. அரசாங்க வேலை வாங்கணும், அரசாங்க வேலை, அப்படியே உலகம் உலகம், காசு சம்பாதிக்கணும், வீடை கட்டணும். அந்த வயசில் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாம் உடைச்சார். ஒரே ஒரு யூத் மீட்டிங், ஒரே ஒரு நாள் தான். தேவன் ஒரு மனிதனை சந்திக்கணும்னு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவனை பிடிக்காம விடவே மாட்டார். சிந்தை உலக பிரகாரமா அடிச்சு புடுங்கி எத்தனை பேத்த கொன்னானோ, எத்தனை பேத்த கொலை செஞ்சானோ, எத்தனை வீட்டுல பூந்து திருநானோ, எத்தனை குடும்ப இன்றைக்கு நீ என்னோடு கூட போயா, நீ அதுவும் பரலோகம் அதுன்னு சொன்னானா? அவனுக்கு தெரியும் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவரோ தான் செய்யாத குற்றத்துக்கு இன்னைக்கு தண்டிக்கப்படுகிறார். அவரை தூஷிக்காத. பக்கத்தில் கொஞ்சம் சொல்றான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு உனக்கு நீ என்னோடு கூட எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய். ஆமென். அப்ப அவன் சிந்தை மாற்றப்பட்டு பரலோகத்துக்குரிய பிரஜையா தேவன் ஒரு தேவ பிள்ளையோட சிந்தை மாற்றப்படணும். உலகம் 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 ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. நமக்கு எல்லாமே பரலோகம் தான். ஆமென். அந்த 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 மைண்ட் இருக்கணும், அந்த மைண்ட் செட் இருக்கணும், ராஜ்யத்தினுடைய மைண்ட் செட் இருக்கணும். ஒரு தேவ பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் ராஜ்யத்தை பற்றி ஞாபகம் வருது, ஆண்டவரை பற்றி ஞாபகம் வருது. அப்படி அல்ல, 7 நாட்களும் ராஜ்யத்தினுடைய எண்ணங்கள் இருக்கணும் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள. 3வது கர்த்தருக்கு மகிமை. வாசித்து நான் கடந்து போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உன் ஆத்துமாவையும், முதல்ல குணாதிசயம் மாறணும், 2வது சிந்தை மாறுது, 3வது என்ன மாத்துறாரு? சிலுவை. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். உருவி போகும் என்றான். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆத்துமாவை என்ன செய்யுமா? பட்டயம் உருவிட்டு போகுமா. ஸ்தோத்திரம். யார்கிட்ட பார்த்து சொல்றாரு? இயேசுவை பிரதிஷ்டை பண்றதுக்கு, விருத்த சேதனம் பண்றதுக்கு குழந்தையா 8ஆம் நாளிலே இயேசுவை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆமென். இயேசுவை தூக்கிட்டு தேவாலயத்துக்குள்ள வரும்போது ஒரு சிமியோன் என்ற ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான், ஒரு ஆசாரியன். அந்த சிமியோன் ஓடி வந்து இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அவரை பத்தி நிறைய தீர்க்க தரிசனம் சொல்றான். அல்லேலூயா.
தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு கடைசியா மரியாதை பார்த்து சொல்றான், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் என்ன செய்யும்? பிறக்கும் போதே ஒரு பிள்ளையினுடைய இறப்பை பற்றி ஒருத்தர் சொன்னான்னா அந்த தாயினுடைய உள்ள எப்படி இருக்கும் பாருங்க. தான் ட்ரீட்மெண்ட் அந்த காலத்துல சிசர்ஸ் பண்றது, வயிறை ஓபன் பண்றதுலாம் மேஜர் ஆபரேஷன். ஆமென். பெரியமா சொல்லுவாங்க 30 நாள் இருந்தாங்களா, 30 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணுமா. வயிறை ஓப்பன் பண்ணிட்டா, இன்னைக்கு தான் அதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு காலத்தை தையல் போட்டுக்கிட்டு இருப்பான், இப்போல்லாம் ஸ்டாப்லர் தான் வச்சு ஸ்டாப்லர் அடிக்கணுமே அடிக்கிறான், அது ஒட்டிக்குது. தோத்திரம். ஒரு காலத்தில் 30 நாள் கிடக்கணும். அப்ப இயேசுவை கைகளில் ஏந்திட்டு 8ஆம் நாள் பிள்ளையை பெற்றுட்டு அப்படி ஆண்டவர் சமூகத்துக்கு வரா, அவனை கையில் எடுத்துக்கிட்டு நிறைய தீர்க்கத்தை சொல்லிட்டு கடைசி சொல்றான், உன் ஆத்துமாவை ஒரு பட்டையை உரிப்போம், ஒரு நாள் உன் கண்ணு முன்னாடியே உன் பிள்ளை சாகிறத நீ பார்ப்ப. எப்படி இருக்கும்? ஒரு தாய்க்கு தன் பிள்ளை கண்ணு முன்னாடி சாகிறத பார்க்க முடியுமா? அது எப்ப? பிறந்த பிள்ளை 8 நாள் தான் ஆகுது பிள்ளை பிறந்து. ஆமென். பிறந்த பிள்ளையை தூக்கிட்டு சொல்றான், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டை என்ன செய்யுமா? உருவிட்டு போ. அப்ப அவ ஆண்டவருடைய மரணத்தை அவ எதிர்பார்க்கல. தன் பிள்ளை வாழணும் தான் எல்லா தாயும் நினைப்பா. தன் இப்போ உங்க பிள்ளையை குறித்து ஒரு என்னதான் குறைவுகள் இருந்தாலும் உங்க பிள்ளை நல்லா வாழணும் தான் நினைப்பீங்க. நான் அப்படிதான் நினைப்பேன். ஸ்தோத்திரம். நிறைய குறைவு இருக்கு என் பிள்ளைகள்கிட்ட. ஸ்தோத்திரம். ஆனா அந்த குறைவுகள் மத்தியில் ஆஸ் அ ஃபாதரா நான் என்ன நினைப்பேன்? இப்ப நாளைக்கு கல்யாணம் வருது, அந்த குறைவு எனக்கு தெரியும். உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அடங்காப்பிடாரி, அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டா, எதிர்த்து நிப்பா. என் பிள்ளை எங்க அப்பா எங்க அவங்க என் கணவரோட பேசவே மாட்டான். இப்படிலாம் பிள்ளைங்க வீட்டில் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்போம் என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளைய போல நீங்க தேடினாலும் கிடைக்காது. உண்மைதான், தேடினாலும் கிடைக்காது. ஆமா, ஆமாவா இல்லையா? ஆமா. எல்லா பெற்றோரும் சொல்லுகிற காரியம் என்ன? என் பிள்ளைய போல நீங்க எங்க தன்னாலும் கிடைக்காது. ஏன்னா ஒரு வேலையும் செய்யாது. இப்பெல்லாம் கூடயே வேலைக்காரி அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த காலத்தில் தாதிமார் அமுச்சு விட்ட மாதிரி இப்பெல்லாம் லேட்டஸ்ட் ஆயிடுச்சு. அவன் சொல்லியே தான் சொல்றான், என் பிள்ளைக்கு சமைக்க தெரியாது. கல்யாணம் பண்ணி கொடுக்குற பெற்றோர் சொல்றத பாருங்க, காசு போன ஜாஸ்தி. இவன் சொல்றான், என் பிள்ளைக்கு சமைக்க தெரியாது. உங்க பையனுக்கு சமைக்க தெரியுமா? டேய், எங்கடா போகுது காலம்? இவன் சமைக்கும், இவன் வேலைக்கும் போகணும், இவன் சமைக்கணும், பிள்ளைய கவனிச்சுக்கணும். என் பிள்ளை ஒரு வேலையும் செய்ய மாட்டான். வேணும்னா ஒரு வேலைக்காரி வச்சு கொடுத்துட்றேன். சரி, வேலைக்காரியோட வாழ்த்தாமே. இப்போ என்ன? அப்படி தானே போகுது காலம். இந்த பிள்ளை எப்படி என்னதான் கற்றுக் கொடுக்குறீங்க வீட்டில்? இப்போ பரவாயில்ல. அப்போ உன் ஆத்துமா உன் பட்டையம் உருவுன்னொன்னே நல்லா கவனிங்க. மரியாளுக்கு மாம்ச கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் இருந்தது. ஒரு தேவ பிள்ளைக்கு மாம்ச கண் இருக்கக்கூடாது, மாற்றப்படணும். சிலுவை வந்த பிறகு ஆவிக்குரிய கண்கள் வரணும். அதை என்ன நோக்கத்துக்காக சொல்றாரு? சிமியோன் சொன்ன உடனே மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். அழல, கத்தல, பிபி ரைஸ் ஆகி கீழே உழல. ஆமென். என்ன நடக்கும்னு அவளுக்கு தெரியும். என்ன நடக்கும்? அவருக்கு சித்தம் இல்லாம இவருடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. ஆமென். இதே மாம்சக்கண்கள் உலகத்தானாகிய ஒரு ஸ்திரீ கிட்ட போய் உன் பிள்ளை செத்துருவான், உன் கண்ணு முன்னாடி பாடுபடுவான், உன் பிள்ளை கண்ணு முன்னாடி சிலுவையில் அடிக்கப்படுவான்னு சொல்லியிருந்தா அவ ஓன்னு அழுதுருப்பான். அப்ப சிலுவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை மாத்துது? ஆவிக்குரிய கண்களை கொண்டு வந்து மாம்ச கண்களை மாத்துது. இப்போ உங்களுக்கு என்ன கண்ணு வேணும்? எந்த பிரச்சனையுமே உங்க வாழ்க்கையில இனிமேட்டு மாம்ச கண்ணுல பார்த்து என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. ஆவிக்குரிய கண்கள் வேணும். அப்படின்னா ஒரு பிரச்சனையை பார்த்தா இது முடியும், கண்டிப்பா முடியும். ஆண்டவர் நன்மையா தான் முடிய பண்ணுவார். நீ வேணா வெயிட் பண்ணி பாரு. யாரா உங்க குடும்பத்தை ஒருத்தர் அப்படி சொன்னான்னா நீங்க ஆவிக்குரிய குடும்பம்னு அர்த்தம். ஒரு பயங்கர பிரச்சனை உங்க வாழ்க்கையில ஓடுது, எல்லாம் கட்டி பிடிச்சு அழுவாம ஒருத்தர் அதுல சொல்லணும், தைரியம், பயப்படாது, பயப்படாது, கர்த்தர் மாத்துவார், காரியங்களை மாத்துவார். இப்படிதானே பவுல் சொன்னா. கப்பல் உடைஞ்சு 275 பேர் சொன்னா, அதுல ஒருத்தன் 276வது நபரா இருந்த பவுல் சொல்றா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நான் சேவிக்கிறவரும் என் தேவனுமானவர் நேற்று ராத்திரி சொன்னார், பவுலே பயப்படாத, உன் நிமித்தமாய் உன்னோடு பிரயாணம் பண்ணுகிற யாவரையும் தேவன் தயவு பண்ணினார். அந்த கண்ணு வேணும். சொல்றான், ஆனாலும் கப்பல் ஒரு தீவுல போய் விழும்ன்றதை நான் காண்கிறேன்,
அதான் ஆவிக்குரிய கண்ணு. நாளைக்கு என்ன நடக்க போகுது, பகல்ல என்ன ஆக போகுது, இந்த ராத்திரி கப்பல் உடையும் சொல்றான். அவன் சொல்ல உடையாது. நாளை காலையில ஒரு கரை வரும், அந்த கப்பல் அங்க போய் நிற்கும். ஏன்னா நான் அதை கண்களில் பார்த்தேன்றான். அதான் ஆவிக்குரிய கண்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்னா மாம்ச கண் என்ன சொல்லும்? ஓ இப்படி போயிருமோ, ஓ அப்படி போயிருமோ, அப்படி போய் முடிஞ்சிருமோ, செத்து போயிருவோமோ. தோத்துறோம். வியாதி வந்தோன்னே என்ன நினைக்கிறோம்? போச்சு, எல்லாம் போச்சு, நான் செத்து போயிருவனோ. இப்ப ஆவிக்குரிய கண்ணு வந்தோன்னு என்ன சொல்றோம்? பிழைச்சுக்குவோம்ப்பா, நல்லா இருப்பேன்ப்பா, எனக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பாருப்பா, ஆயுசு பெருக பண்ணுவார். இதுதான் மாம்ச கண்கள், ஆவிக்குரிய கண்கள். அப்ப சிலுவை எனக்குள் வந்த பிறகு மூன்றாவது மாற்றம் ஆவிக்குரிய கண்கள். நான் எல்லாத்தையும், அதான் பைபிள் சொல்ல, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். வராமேன்னு சொல்லுங்க. சிலுவை உங்கள் வாழ்க்கையோட குணாதிசயத்தை மாற்றும். சிலுவை சிந்தையை மாற்றும். சிலுவை உங்கள் கண்களை ஆவிக்குரிய கண்களாக மாற்றும். ஆமென் சொல்றாரு. சிலுவையில் அதோ உன்னுடைய தாய், இதோ உன்னுடைய மகன். மூன்றாவது வார்த்தை அதானே, ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இது எதை மாத்துது? பார்வையை மாத்துது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறவர், ஸ்தோத்திரம், உலக மனுஷன் திட்டி தீக்குறான், ரோம போர் சேவகர் திட்டுறான், ரோம அரசாங்கத்தை திட்டுறான், 2 கல்வனும். ஆனா ஒருத்தர் நடுவில் அதே போல தொங்கிட்டு இருந்தவர், அவருடைய பார்வை மாறி இருந்தது. தன்னுடைய சீசனை பார்த்து, அதோ உன் தாய், அதோ உன்னுடைய மகன். அன்பை வெளிப்படுத்துவான். அதான் உலகத்தின் பார்வை. உலகத்தின் பார்வைக்கு ஆவிக்குரிய பார்வைக்கு என்ன வித்தியாசம்? வேதனையை வெளிப்படுத்தாம அன்பை வெளிப்படுத்துவான் ஆவிக்குரிய கண்கள். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை நான் வாசித்து முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்திலே, ஹல்லேலூயா, 7 பாயிண்ட் எடுக்கணும், ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு பாயிண்ட் நான் முடிச்சுட்டு போறேன். அப்போஸ்தலர் 20ஆவது அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணத்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவை ஒரு மனிதனுக்குள் வந்தபோது எதை மாற்றுகிறது? நோக்கத்தை மாற்றுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் வாழ்க்கையில பாடும் பிரச்சனையும் ஆண்டவர் அவனை பிடிச்ச போது என்ன சொன்னாரு? அனனியாட சொல்றாரு, அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பது அவனுக்கு நான் காண்பிப்பேன். ஆண்டவர் அவனை பிடிக்கும் போதே அவனை பத்தி ஒரு நோக்கம் சொல்றாரு. இந்த சவுலை நான் பிடிச்சிட்டேன், இவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். அது வரைக்கும் அவன் வாழ்க்கை பாருங்க, சீசர்களை அடிக்கணும், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தணும், சபைகளை உடைக்கணும், எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளை எருசலேமை விட்டு துரத்தணும், இதான் அவன் நோக்கம். ஆனா என்றைக்கு சிலுவை அவன் வாழ்க்கையில வந்ததோ, நான் சொல்றான், என் பிராணனே நான் அருமையா எண்ணேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் சொல்லுகிறார். சிலுவையை கையில எடுத்துட்டான், சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால என்ன உண்டு? கட்டுகளும் உபத்திரவங்களும் அவனுக்கு இருக்கு. அவன் சொல்றான், எனக்கு தெரியும் என் வாழ்க்கையே கட்டு உபத்திரவம் தான். இப்ப எருசலேமுக்கு போனா என்ன கண்டிப்பா கட்டி புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவன் சொல்றான், நான் இந்த சிலுவையை நான் பாரமா நினைக்கல. அல்லேலூயா. ஒரு காலத்துல அடிக்கணும் உதைக்கணும்ன்ற நோக்கத்தோடு இருந்தவன் இன்றைக்கு சிலுவையை சுமக்கணும்ன்ற நோக்கம் வந்துருச்சு. நான் சொல்றான், கர்த்தராகிய இயேசுவிடத்தில் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பவுலுடைய சிந்தையை தேவன் மாற்றுகிறார். ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த வசனம் 19:28 யோவான்ல, தாகமாயிருக்கிறேன். ஆண்டவருடைய தாகம் என்ன? உலக தாகம் இல்லை, அது ஆத்தும தாகம். இப்போ நம்ம நோக்கம் மாறணும். சபைக்குள்ள வந்த பிறகு நமக்காகவே ஜெபம் பண்ணக்கூடாது. அழிந்து போகிற ஆத்துமாக்கள், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், உங்க ஜெபம் மாறி இருக்கா? ஜெபம் மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான், நல்லா அறிந்தவர்கள் மட்டும்தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவங்க. இந்த உலகத்துல எந்த ஜாதி எந்த மதமும் நீ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லியே கொடுக்கல. ஆனா இன்னைக்கு புறஜாதிகள் கூட வேலை பார்க்குற இடத்த சொல்றாங்க, நான் உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன்றான். ஏன்னா இந்த கிறிஸ்தவம் வளர்ந்த பிறகு, கிறிஸ்தவத்தில் அப்படி ஒரு காரியம் வந்த பிறகு புறஜாதிகளும் அதை கற்றுக்கொண்டார்கள்.
என்ன கேட்டுட்டா, போங்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், பிரார்த்தனை பண்றேன். பிரதமர் மோடி சொல்லல, நான் உங்களுக்காய் பிரார்த்திக்கிறேன். அவர் கடவுளை போய் அவர் கும்பிடுறாரு. அப்ப பவுல் சொல்றான், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, நான் இயேசுவால பிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் நோக்கம் வேறு, என் நோக்கம் வேறு. அட்டிக்கணும், உதைக்கணும், பெரிய ஆள் ஆகணும். அப்ப பவுல் சொல்றாரு, ஓ எனக்கு பாடும் கட்டும் நிறைய இருக்கு, அதான் சிலுவை, ஆனா அதை பத்தி நான் உனக்கு கவலைப்பட மாட்டேன். அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப என் நோக்கம் மாறிடுச்சு. என் நோக்கம் இப்பொழுது என்ன? தோத்திரம். இயேசு சிலுவையில் சொன்ன தாகமா இருக்கிறேன், என் நோக்கம் மாறிடுச்சு. உலகத்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்றேன், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது, ஜனங்களுக்கு ஜெபம் பண்றேன். ஆத்துமாக ரட்சிக்கப்படாது. ஒரு தேவ பிள்ளை கட்டாயம் சிலுவை வந்துட்டா நீ உங்களுக்காக ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. உங்க ஜெப நேரம் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கணும். சபைகளுக்காகவும், தேவனுடைய ஊழியங்களுக்காகவும், தேவனுடைய ஜனங்களுக்காகவும், தேசத்துக்காகவும் நல்ல ஜெபிக்கிற ஆளை பாருங்க. 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, சிலுவை உங்க வாழ்க்கையில இருந்தா 50 நிமிஷம் நீங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியாது நான் ஏன் இப்படி அழுகுறேன், ஏன் இப்படி ஜெபம் பண்றேன், உங்களுக்கே தெரியாது. உங்க ஜெப வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கா? ஜெபம் பண்ணாதானே சொல்லுவீங்க. உண்மையா ஜெபிக்கிற ஆள் எனக்கு தெரியும். பாரமுள்ள ஆள் யாரு? ஆத்தும தாகம். ஆண்டவர் அதனால சொல்ல, நான் தாகமா இருக்கிறேன். இன்னும் ரட்சிக்கப்பட போகிற ஜனங்க எவ்வளோ இருக்குப்பா. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு நீங்க ஜெபம் பண்ணலன்னா கர்த்தர் உங்களை தான் கேட்பார். காலையில் எந்திரிச்சு யாருக்கு ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ, ஒரு 5 நிமிஷம் முன்னங்கால். இப்போ எப்படி நம்ம ஜெபம் மாறிடுச்சு? ஒரு வசனம் ஒரு வார்த்தை, இதான் நம்ம ஜெபம். அன்னைக்கு கேலண்டர்ல என்ன வசனம் இருக்கோ அந்த வசனத்தை பார்த்துட்டு போறது போதும். இட்லியை பிச்சு கொஞ்சமா வாயில போட்டு போயிருங்களேன். 4 இட்லியை முக்கிற வரைக்கும் நல்லா தானே சாப்பிட்றோம். ஆனால் அந்த வசனத்தை மட்டும் பார்த்துட்டு, தோத்திரம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே என்னை மட்டும் ஆசீர்வதியும். இதான் உங்க ஜெபமே. அந்த 1 நிமிஷம் ஜெபம் கூட இனிமேட்டு மாறணும். ஆண்டவரே, என் மேல் வீட்டில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், கீழ் வீட்டில் அவங்க ரட்சிக்கப்படணும், பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படணும், என் 2வது தெருவில் ரட்சிக்கப்படணும், என் கிராமம் ரட்சிக்கப்படணும். சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அதான் உங்க ஜெபமா மாறணும், நோக்கம் மாறணும். அப்படி எழுதுங்க.